ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். வாங்க ஒரு வீட் நூடுல்ஸ் ப்ரெட் வச்சுட்டு நம்ம பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணி காட்டுறேன். வீட் நூடுல்ஸ் நான் வேக வச்சுருக்கேன். சால்ட்டு போட்டு ஆயிலு தண்ணியில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டு இந்த மாதிரி பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் க்யூபாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, கொத்தமல்லி ஒரு இந்த அளவுக்கு இருக்கிற கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஹாஃப் லெமனு, சால்ட்டு, பீஸா சீசனிங்கு, அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன்ஸு, 2 ஸ்பூன். ஓகே, ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் கீ ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் வெங்காயம் போட்டு இது பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே நம்ம கேபேஜ் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் 3/4 குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் கேபேஜு எல்லாம் போட்டு வதக்கிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வெங்காயமும் கோஸ்லாம் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இந்த பெப்பர் பவுடரு, அப்புறம் இந்த பீஸா சீசனிங் பவுடரு அண்டு கரம் மசாலா பவுடர் அண்டு இந்த கெட்சப், அப்புறம் இந்த லெமன் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு வெங்காயம்லாம். இந்த டைமில் நம்ம நூடுல்ஸை கலர போகிறோம். சரிங்களா? நூடுல்ஸ் நல்லா கலரியாச்சு. எல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி கலரியாச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜு இந்த ப்ரெட்டு நம்ம போட்டுட்டு இன்னும் ஒரு வாட்டி கலரிட வேண்டியதான். சரிங்களா? இங்கே பாருங்கள், ப்ரெட் அண்ட் வீட் நூடுல்ஸ் ரெடி. கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டோமா நம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வீட் நூடுல்ஸ் வித் ப்ரெட், டோஸ்டட் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், யூனிக்காக இருக்கும், ஆனால் சாப்பிடுவாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட்டோடு சேர்த்து இந்த நூடுல்ஸை சேர்த்து நம்ம சாப்பிடும் போது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ஃபுட்டில் ஒரு க்ரியேட்டிவிட்டி தான், வேறு எதுவும் கிடையாது. கிட்ஸ் வில் லைக் இட். ஓகே, ப்ளீஸ் ட்ரை இட் இன் யுவர் ஹோம்.